பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ராசி மண்டலத்தில் 10வது ராசி மகர ராசியாகும். இந்த ராசி ஆங்கிலத்தில் கேப்ரிகன் என்று அழைப்பர். வான மண்டலத்தில் 10வது ராசியாக வருவதால் இதை உச்சி ராசி அல்லது உச்ச ராசி என்று அழைப்பர். ஏனெனில் ஜோதிடத்தில் 10ஆம் இடம் என்பது உச்சியை குறிக்கும். இது ஒரு சரராசியாகும். மேலும் பஞ்சபூத தத்துவங்களில் இது நிலராசியை குறிக்கிறது. இது அதனால் பூமி ராசி என்றும் அழைக்கப்படும். மேலும் இதை பெண் ராசி என்றும் அழைப்பர். இதை பாதி பயன் தரும் ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இதை மேலும் இரட்டை ராசி என்றும் அழைப்பார்கள். இப்படி பல வகையான பெயர்கள் இந்த ராசிக்கு இருக்கிறது. மேலும் இந்த ராசியை ஆயுள் காரகரமான சனி பகவான் ஆட்சி செய்கிறார். சனி இரட்டை ஆட்சி செய்வதால் இது இருண்ட ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு குறுகிய ஏற்றமுள்ள ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படி மகர ராசி எண்ணற்ற பெயர்களில் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்திய பழமையான நூல்களில் இந்த ராசியை மான் தலையும் முதலை உடலும் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் கிரேக்க ரோமானிய நூல்களில் ஆட்டுத்தலையும் மீனின் உருவமும் உடையதாக இந்த ராசி குறிக்கப்படுகிறது. அதே சமயம் மேற்கத்திய மேல்நாடுகளில் வெள்ளாடு முகமும் கடல் குதிரை உருவமாகவும் குறிக்கப்படுகிறது. ஆனால் மான் தலையும் முதலை உடலும் என்பதே இந்த ராசியின் சரியான சின்னமாகும். அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவர்களை குறிக்கும் பொழுது அவர்களின் தண்ணீரில் இருந்தால் முதலை என்றும் தரையில் இருந்தால் உறும்பு என்றும் குறிப்பிடப்படுவார்கள். ராசி மண்டலத்தில் 240 டிகிரிக்கு மேல் 270 டிகிரிக்குள் இந்த ராசி வியாபித்துள்ளது. இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் அடங்கியுள்ளன. இந்த ராசி சனியின் சொந்த வீடாக வருவதால் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சியாகவும், இந்த ராசியில் சகோதர காரணாக பூமி காரணமாகிய செவ்வாய் பகவான் உச்சமாகவும், குழந்தைக்கு காரணமாகிய குரு பகவான் இந்த ராசியில் நீச்சமாகவும், தகப்பன் காரணாகிய சூரிய பகவான் இந்த ராசியில் பகையாகவும், மற்ற கிரகங்கள் நட்பாகவும் ஆட்சி செலுத்துகின்றன. இந்த ராசியின் உடலமைப்பின் ரகசியத்தை பொறுத்தவரை சனி பகவான் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவு நல்ல அழகுடன் நீங்கள் விளங்குவீர்கள். ஆரம்பத்தில் மிகவும் மெலிந்தும் இணைந்தும் காணப்படும் நீங்கள் போக போக நன்றாக மெருகேறி உடல் அழகாக உருமாறுவீர்கள். உங்கள் அழகும் வளர வளர மிக சிறந்ததாக மாறும். முடி சுருட்டையாகவும், கண்கள் சற்று குழி விழுந்தும் இருக்கும். எப்பொழுதும் பிறரை வசீகரிக்கக்கூடிய உருவ அமைப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நடுத்தர உயரமுடையவர்களாகவும், கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும். புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். உங்களின் எலும்புகளும் முட்டி பாகங்களும் எடுப்பாக தோற்றமளித்தாலும் அழகானதாக இருக்கும். எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையுடனேயே முகத்தில் கவலையுடனும் இருப்பீர்கள். கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்டவர்களாகவும், அழுத்தம் திருத்தமாக பேசுபவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். பேச்சில் முன்கோபமும் உறுதியும் உங்களிடம் இருக்கும். அதுபோல உடலிலும் அழகும் உறுதியும் ஒரு சேர உங்கள் உடலில் தாங்கியிருக்கும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், பேரழகியாக நீங்கள் திகழ்வீர்கள். உங்களை கண்டாலே அனைவரும் சொக்கி போகும் அளவிற்கு உங்கள் அழகும் பேரழகாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் தனித்துவமாக தெரிவீர்கள். அமைப்பும் ஆணாக இருந்தால் பேரழகனாகவும், பெண்ணாக இருந்தால் பேரழகியாகவும் திகழ்வீர்கள். பார்த்த உடனே அனைவரையும் சொக்கி இழுத்துக் கொள்வீர்கள். அப்படிதான் உங்கள் உடலமைப்பு இருக்கும். ஆனால் இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் சில தசா புத்திகளால் அது மாறலாம். ஆனால் பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடலமைப்பு மிக அழகாக இருக்கும். எந்த அவலட்சணங்களையும் கொண்டிருக்காமல் அழகாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல குண அமைப்பின் ரகசியத்தை பொறுத்தவரை தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் விரோதிகளானாலும் ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பீர்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டீர்கள். உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும்.
மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் 2 வித ஆதாயங்களை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பீர்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட உங்களால் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க முடியும். வீண் பரிசொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவீர்கள். எப்பொழுதும் ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படும் உங்களுக்கு கள்ளம் கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும் என்பது உண்மை. சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் கௌரவம் உடையவர்களாகவோ சமூகத்தில் பெயர் புகழ் உடையவராகவோ இருந்தாலும் இது தியாகம் செய்யும் ராசி என்று பெயர். மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்தே தேய்ந்து போகும் ராசியாகும். தன்னை அழித்து வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தி போல நீங்கள் தங்களை ஓடாய் உழைத்து உருகி மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபடுவீர்கள். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படுவீர்கள். மேலும் மகரம் ஒரு பெண் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உடையவர்கள், அதாவது பெண்களைப் போல கூச்ச சுபாவம் உடையவர்கள். மேலும் சனி என்றால் பயம் என்ற பொருளும் உண்டு. எனவே சற்று பயந்த சுபாவமும் உடையவர்கள். பெண்களுக்கான கூச்சம் பயம் ஆகிய சுபாவங்கள் உங்களுக்குள் அடங்கும். சனி சிக்கனத்திற்கு உரிய கிரகம் என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு சிக்கனமாக செலவு செய்வீர்கள். செலவு செய்வதையும் நன்கு யோசித்து தேவை இருந்தால் மட்டுமே செலவு செய்வீர்கள். நல்ல புத்திசாலிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் சமுதாயத்தில் விளங்குவீர்கள். கஷ்டப்பட்ட வாழ்வில் முன்னேறுவீர்கள். ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும். அவைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்வில் வெற்றி பெற போராடுவீர்கள். வாழ்க்கையில் அடிமுடி அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்ற இயல்புடையவர்கள் நீங்கள். உண்மையான பாசத்திற்கும் அன்புக்கும் ஏங்கும் உங்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். இந்த ராசியின் நண்பர்கள் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் பேசுவீர்கள். அதனால் மற்றவர்கள் வெறுப்புக்கு ஆளாவீர்கள். சனி என்றால் சோம்பேறி என்ற அர்த்தமும் உண்டு. இந்த ராசிக்காரர் நண்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த காரியத்தை தள்ளி போட்டு செய்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசிப்பீர்கள். அதே சமயம் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை கண்ணயராது பாடுபட்டு அக்காரியத்தை முடிப்பதில் ஆர்வமுடையவர்கள். இந்த ராசி நண்பர்கள் கலைகளில் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்கள். எப்பொழுதும் ஏதாவது சிந்தனையுடனேயே இருப்பீர்கள். முயற்சி என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற பாடுபடுவீர்கள். மேலும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். மற்றவர்கள் உங்களை பேசினாலும் அதை புன்முறுவலுடன் மறுதளிக்கும் பரந்த மனத்தில் சினிமா துறையில் பிரதிபலிக்கும் ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல உயர்ந்த பண்பாடு உடையவர்களாகவும் விளங்குவீர்கள். மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். பாசத்தை வெளிக்காட்ட தெரியாதவர்கள். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து மேலே வருவீர்கள். அறிவு கூர்மை உடையவர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய தடைகளை சந்திப்பீர்கள். மகர ராசி நண்பர்களே, வாழ்வில் எப்பொழுதும் உங்கள் செயல்களிலும் பேச்சிலும் முதிர்ச்சி காணப்படும். எப்போதும் நிலப்புலங்களால் ஆதாயம் பெருகும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஆதாயம் ஏற்படும். தொலைத்தொடர்பு பொழுதுபோக்கு துறைகளில் ஈடுபட்டு பொருள் ஈட்டலாம். சமூக சேவை செய்து வருவீர்கள். சிலருக்கு பாரம்பரியமாக செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். சிலருக்கு வெளிநாடு சொல்லும் யோகமும் அமையும். முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கலாம். மகர ராசி நண்பர்களே, கால பைரவரை எந்த அளவுக்கு வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தினை நீங்கள் சந்திப்பீர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு முடிந்த அளவுக்கு பிடித்தமானவர்களை திருமணம் செய்வீர்கள். காதல் திருமணம் அமையும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. சகோதரர்களால் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படும். தொழில் வேலை என்பது அடிக்கடி மாற்றக்கூடியதாக அமையும். மகர ராசி சனியின் ஆதிக்கத்தில் உள்ள ராசி என்பதால் சனி கர்மக்காரகன் என்பதாலும் வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுத் தருவார். காதலிலும் சரி, திருமணத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே நடக்கும். உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையுடன் இணைபிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். மகர ராசி நண்பர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களது ராசிக்கு 7வது ராசி சந்திரனாக வருவதால்
மனவாழ்வு ஓரளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். வரும் கணவன் மனைவி அழகுள்ளவர்களாகவும் இளமையானவர்களாகவும் உங்களுக்கு பிடித்த கவர்ச்சியானவர்களாகவும் வர வாய்ப்புகள் அதிகம். வரும் மனைவி சிக்கனமுள்ளவராகவும் தன்னலம் உடையவராகவும் அமைவார்கள். கணவன் அதிக செலவு செய்வதை விரும்பாதவராக அமைவார்கள். அடிக்கடி மனைவிக்கு உடல்நலம் பாதித்தாலும் நீங்கள் மனைவி மேல் பற்றும் பாசத்துடனும் இருப்பீர்கள். அதேபோல் மனைவி கணவரிடத்திலும் கணவரது உறவினர்களிடத்திலும் நல்ல பற்றும் பாசமும் உடையவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளால் நல்ல யோகமும் நன்மைகளும் உண்டு. குழந்தைகள் உண்மையாகவும் பாசத்துடனும் விளங்குவார்கள். அதுபோல காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு காதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பீர்கள். ஆனால் காதல் இல்லாமல் இருக்கவே மாட்டீர்கள். மகர ராசி நண்பர்கள் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான். அதே சமயம் காதலராக இருந்தால், அதாவது ஆணாக இருந்தால், அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு. யாரையும் நம்பி விடுவீர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக காதல் அனுபவம் அதிகமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களின் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும். உங்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது. திருமண பந்தத்தை பொறுத்தவரை மகர ராசி நண்பர்களின் திருமண பந்தம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் இல்லற வாழ்க்கையில் இனிமையான ஒரு பகுதியை ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும். நீங்கள் நண்பர்களுக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகர ராசிக்காரர்கள் சிறிது சோம்பேறிகளாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் சில வேலைகளில், அதாவது உங்களுக்கு பிடித்த வேலை என்று வந்துவிட்டால் சுறுசுறுப்பாகி விடுவீர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான். எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்க முடியாது என்று முதலில் நினைப்பீர்கள். இறங்கிவிட்டால் முடித்து விடுவீர்கள். எப்போதும் சிறுசிறுவென்று எரிந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அவ்வளவு எளிதில் அமைதியாக மாட்டீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லிவிடுவீர்கள். இதனால் பலர் உங்களுக்கு எதிரிகள் ஆகிவிடுவார்கள். சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் பொறுமையாகவே எல்லா விஷயங்களையும் செய்வீர்கள். நீங்கள் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய தோல்வி கண்டாலும் சோர்வு மட்டும் அடைய மாட்டீர்கள். உங்களது வேலை வாய்ப்பை பற்றி பார்த்தால் இந்த ராசிக்கு 10வது ராசியாக சுக்கிரன் வருவதால் அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அமையும். மேலும் 6ஆம் பாவம் புதன் வீடாக வருவதால் தகவல் தொடர்பு, போக்குவரத்து, வண்டி வாகனங்கள் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் ஏற்படும். கணிதம், மருத்துவர்கள், பொறியாளர்களாகவும் விளங்க வாய்ப்பு ஏற்படும். மேலும் 10ஆம் இடத்து சுக்கிரன் சினிமா, இசை, மியூசிக், கதை, கவிதை இவற்றில் உங்களுக்கு ஆர்வமுடையவராக மாற்றும். அதில் நீங்கள் ஈடுபட இருப்பீர்கள். மேலும் பெண்கள் அணியக்கூடிய ஆடம்பர பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இவற்றை உற்பத்தி செய்வதிலும் விற்பனை செய்வதிலும் ஆர்வம் விருப்பமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது குறுந்தொழில்களில் ஈடுபட்டு வருமானம் பெற முயற்சி செய்ய வைக்கும். நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் உற்பத்தி சம்பந்தமான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள். இன்று வேலை என்பது அரசு மற்றும் அரசு சார்ந்த இனங்கள் பெயர் போன தனியார் துறைகள் இவற்றை குறிக்கும். மேலும் வேலை என்பது உள்ளூர், உள்நாடு, வெளிநாடு இவற்றில் வேலை பார்ப்பதை குறிக்கும். மேலும் தொழில் என்பது இன்று பல்கி பெருகியுள்ளது. இவற்றை செய்தால் லாபம் ஏற்படும் என்பதையெல்லாம் அவரவர் ஜாதகத்தை வைத்துதான் முடிவு செய்தல் வேண்டும். வேலை, தொழில் என்பதையெல்லாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து முடிவு செய்தல் வேண்டும். மேலும் அதற்குரிய தசாபுத்திகள் வர வேண்டும். இதையெல்லாம் ஒருவரது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் பலன் கூற முடியும். இங்கு பொதுவான பலன்களையே நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதுபோல மகர ராசியில் பிறந்தவர்கள் பல தொழிற்சாலைகளை அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். கட்டிடத்துறை, பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவீர்கள். எந்த ஒரு துறையிலும் புகழோடும் பெயரோடும் தங்கள் லட்சியங்களிலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைவீர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவீர்கள். மற்றவற்றையெல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பீர்கள். வாழ்வின் முற்பகுதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் எல்லா சுபவங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ்வீர்கள். அதுபோல பொருளாதார ரகசியத்தை பற்றி பார்த்தால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைத்தே உங்களுக்கு தேவையான பணங்களை வரவைப்பீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பல மடங்கு உங்களுக்கு பணம் வந்து கொட்டும். வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவீர்கள். சுகத்தையும் அமைதியை அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு பயன்படாது. பூமி, நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும்
அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரும். வாழ்க்கையில் சுகர் துக்கங்கள் வரினும் சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு சேமிப்பென்பது இயலாத காரியமாக போய்விடுகிறது. இந்த ராசிக்கு இரண்டாவது ராசியாக கும்பராசி வருவதால் உங்களுக்கு பொருளாதாரம் ஒரே சீராக இருக்காது. ஒரு நேரம் அபரிதமான பொருள் வரவு எவ்வளவு வந்தாலும் அதை சேமித்து வைக்காமல் செலவழிக்கவும் செய்வீர்கள். எப்பொழுதும் பண தேவை இருந்து கொண்டே இருக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதால் சதா ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்தபடியே இருப்பீர்கள். எதிர்காலத்திற்காக ஒரு நேரம் தீவிரமாக சிந்தித்து சேமித்து வைக்கும் நீங்கள் அந்த சேமிப்பை வேறொரு விஷயத்துக்காக அலட்சியமாக எடுத்து செலவு செய்து விடுவீர்கள். உங்களுக்கு சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டுவதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பீர்கள். உங்களை எப்பொழுதும் யாராவது தூண்டிவிட்டுக் கொண்டே இருப்பதால் அந்த லட்சியங்களை அடைய ஆர்வமுடையவர்கள் நீங்கள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். எப்பொழுதும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள் நீங்கள். நோயை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் வானமண்டலத்தில் 10வது ராசியாக சனி வீடாக வருவதால் சனி உங்களுக்கு துடை, முட்டி, கணுக்கால், பாதங்கள் இவற்றில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் சளித்தொல்லைகள் ஏற்படும். மேலும் சனி எலும்பை குறிப்பதால் எலும்பு, தோல் வியாதிகள் மற்றும் உடலில் அலர்ஜி, அரிப்பு, வலிப்பு, வாயு தொல்லைகள் ஏற்படும். மேலும் உடலில் நுரையீரலில் சளித்தொல்லைகள், ஆஸ்மா போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் 6ஆம் வீட்டாதிபதி புதனாக வருவதால் உடலில் காது, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட்டு விலகிவிடும். உங்களுக்கு கடன் கொடுக்க அநேகர் தயாராக இருப்பார்கள். மேலும் அடிக்கடி கடன் வாங்க வாய்ப்புகளும் அமையும். நீங்கள் வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்க கடன் வாங்குவீர்கள். ஒரு சிலர் உல்லாச பயணம் போக கூட கடன் வாங்கலாம். அந்த கடனை அடைக்க எப்பாடுபட்டாவது சம்பாதித்து அதிலிருந்து மீள்வீர்கள். அதனால்தான் உங்களுக்கு கடன் கொடுக்க நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு தேவைக்கேற்ப அமையும் என்பதால் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் முன்பே சொன்னது போல நிறைவேற்றுவீர்கள். புத்திர பாக்கிய ரகசியத்தை பொறுத்தவரை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். பெண் குழந்தைகளால் சற்று அனுகூல பலனை அடையலாம். ஆனால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்றுவார்கள் என்று உங்களை கூற முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மன நிம்மதியின்றி வாழ நேரிடும். தனக்கென சிறு சேமிப்பியாவது சேர்த்து வைப்பதுதான் சிறந்தது. அப்படி சேர்த்து வைத்தால்தான் உங்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். அதனால் இப்பொழுதிருந்தே உங்கள் தேவைகளுக்கான பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான உணவு ரகசியம்: மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கீரை வகைகள், வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட், வெங்காயம், கொழுப்பு சத்து குறைவான உணவு வகைகள் போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ முடியும். அதுபோல உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கல் என்று பார்த்தால் நீல நிறக்கல் அதிர்ஷ்டமாகும். இதனை தங்கத்தில் பதித்து மோதிரமாக அணியலாம். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, நீலம் நிறங்கள். எப்பொழுதும் கருப்பு அல்லது நீல நிற துணியை உடன் வைத்திருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாள்: உங்களின் அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. சனிக்கிரகத்தின் சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.